ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசூல் சன்சார் சேனல். குவைத்திய இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதிர்ச்சியூட்டும் சம்பவத்தில் குவைத் போலீசார் பிலிப்பைன்ஸ் பணிப்பெண்ணை கைது செய்தனர். அவர் 1.5 வயது குவைத் குழந்தையை சலவை இயந்திரத்திற்குள் வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். இது குழந்தையின் மரணத்திற்கு வழிவகுத்தது. உள்ளூர் அல்ரா அரபு நாளிதழ் செய்தியின்படி குழந்தையின் அழுகையை கேட்ட பெற்றோர்கள் குழந்தையை மீட்க விரைந்துள்ளனர். எனினும் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவமனை உறுதிப்படுத்தியுள்ளது. குடும்பத்தை பழிவாங்க விரும்புவதாக கூறிய பணிப்பெண்ணை துப்பறியும் அதிகாரிகள் கைது செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 160 கிலோ ஹாஷிஷ் கடத்தியதற்காக ஈரானியர்கள் மற்றும் பெட்ரூன் குடியிருப்பாளர் ஒருவருக்கு நீதிபதி அப்துல்லா அல் அசீமி தலைமையிலான குற்றவியல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. முந்தைய திறந்த அமர்வின் போது பிரதிவாதிகள் ஈரானின் அபாடானில் இருந்து கடல் வழியாக போதைப் பொருளை அபாதானில் உள்ள உள்ளூர் மீனவர்களிடமிருந்து வாடகைக்கு எடுத்த கப்பல் மூலம் கொண்டு வந்ததாக ஒப்புக்கொண்டனர். பிரதிவாதிகள் போதைப் பொருட்களை அப்புறப்படுத்த முயன்றனர். ஆனால் அவர்கள் தங்கள் திட்டத்தை செயல்படுவதற்கு முன்பு போதைப் பொருள் அமலாக்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். குவைத் மற்றும் வளைகுடா நாடுகளில் இரட்டை அடையாளங்கள், ஜோடிக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் கையாளப்பட்ட குடரம்பு உறவுகளை உள்ளடக்கிய போலி மற்றும் மோசடியின் சிக்கலான வலையை குவைத் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். 1964 ஆண்டு பிறந்த ஒரு மனிதனை மையமாக கொண்ட இந்த வழக்கு குவைத்தின் அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் இறந்து விட்டதாக பட்டியலிடப்பட்டுள்ளது. ஆனால் அண்டை வளைகுடா நாட்டில் வேறு பெயரில் உயிருடன் உள்ளது. குவைத்தில் அவர் தனது மனைவியின் மாமா என்று பதிவு செய்யப்பட்டுள்ளார். வளைகுடா மாநிலத்தில் அவரது கணவர். இந்த சிக்கலாக்கப்பட்ட மோசடியானது குடியுரிமை மற்றும் அரசின் நலன்களுக்காக மோசடியான அணுகலை எளிதாக்கிய அதிகாரப்பூர்வ பதிவுகளில் கையாளுதலின் ஆழத்தை எடுத்துக்காட்டுகிறது. 2018 ஆண்டில் தேசிய புலனாய்வுத்துறை அந்த நபரின் கோப்பில் முறைகேடுகளை கண்டறிந்த போது இந்த மோசடி வெளிச்சத்திற்கு வந்தது. 1964 பிறந்தாலும் சந்தேகத்திற்குரிய சூழ்நிலை 1994 குவைத் குடியுரிமையை பெற்றார். அவரது வளைகுடா அடையாளம் 2008 குவைத் அதிகாரிகளிடமிருந்து தானாக முன்வந்து சமர்ப்பிக்கப்பட்டது. இந்நாடுகளிலும் உள்ள அவரது பெயர்களுக்கு இடையே வெளிப்படையான முரண்பாடுகளை அம்பலப்படுத்தியது. மேலும் விசாரணையில் அவரது மகள் 2 பெயர்களில் இரட்டை குவைத் குடியுரிமை பெற்றுள்ளார். 2 வெவ்வேறு ஆண்களை திருமணம் செய்து கொண்டார். ஒருவர் குவைத்தில் மற்றும் ஒருவர் வளைகுடா மாநிலத்தில். மேலும் பல ஐடிகளில் அவரது புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிப்பதற்காக போலியான இறப்புச் சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்பட்ட போது மோசடி இருண்ட திருப்பத்தை எடுத்தது. குவைத் அடையாளத்தின் கீழ் உள்ள நபரின் போலி இறப்புச் சான்றிதழ் அவர் தனது வளைகுடா அடையாளத்தின் கீழ் தொடர்ந்து வளர்ந்தபோது அவரது கோப்பை எலிமினேட் செய்ய பயன்படுத்தப்பட்டது. பின்னர் அவரது மகளின் குவைத் இறப்பு சான்றிதழ் போலியானது. இருப்பினும் அவரது பாஸ்போர்ட் பதிவுகள் அல்லது வளைகுடா நாட்டிற்கான பயண வரலாறு இல்லாத போது மேலும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. மரணப்பு கைரேகை பதிவு பகுப்பாய்வு குடும்ப உறவுகளில் உள்ள முரண்பாடுகளை உறுதி செய்தது. திட்டத்தின் சிக்கலான அடுக்குகளை அவிழ்த்தது. குவைத்தின் வளங்கள் மற்றும் குடியுரிமை ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கும் இந்த விரிவான மோசடியில் ஈடுபட்ட அனைவரையும் சட்டத்தின் முன் கொண்டு வருவதையும் நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் தங்கள் விசாரணைகளை தொடர்கின்றனர். குடியுரிமை சட்டத்தின் 8வது பிரிவின் கீழ் குடியுரிமை நீக்கப்பட்ட குவைத் குடிமக்களின் மனைவிகள் முழு மாத சம்பளத்தை பெறுவார்கள் என்று சிவில் சர்வீஸ் கமிஷன் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. குடியுரிமை சட்டத்தின்படி குடியுரிமை ரத்து செய்யப்பட்ட மனைவிகளுக்கு தொடர்ந்து சம்பளம் வழங்குமாறு அனைத்து மாநில அமைப்புகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று சிஎஸ்சி தலைவர் டாக்டர் எசாம் அல் ருபையன் குனாவிடம் தெரிவித்தார். பெண் ஊழியர்கள் தங்கள் குடியுரிமை ரத்து செய்யப்பட்ட நாளிலிருந்து புதுப்பிக்கத்தக்க வருடாந்திர ஒப்பந்தங்களின்படி தங்கள் பொது வேலைகளை தக்க வைத்துக் கொள்வார்கள் என்று அவர் உறுதியளித்தார். இதற்கிடையில் குவைத் குடியுரிமைக்கான உச்சக்குழு வியாழன் அன்று 3801 பேரின் குவைத் குடியுரிமையை நீக்குவதாகவும் இது தொடர்பான முடிவு அமைச்சரவை குழு அனுப்பப்படும் என்று அறிவித்தது. முதல் துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் தலைமையில் வியாழக்கிழமை நடைபெற்ற குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. குவைத் குடியுரிமை சட்டம் எண் 15/1959 10 மற்றும் 11வது பிரிவுகளின்படி தனிநபர்களுக்கான குவைத் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டது என்று அமைச்சக அறிக்கை கூறியது. தனிநபர்கள் 5 பேர் இரட்டை குடியுரிமை பெற்றுள்ளனர். மோசடி மற்றும் குற்றச்சாட்டுகள் மூலம் முறைகேடாக குடியுரிமை பெற்றவர்களின் உறவினர்கள் என்ற அடிப்படையில் குடியுரிமை பெற்ற 94 பேரின் குடியுரிமையும் பறிப்பகப்படும் என்று
அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 54 நாடுகளைச் சேர்ந்த 3599 பேருக்கு வழங்கப்பட்ட குடியுரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளது. 1959 ஆண்டு பிரிவில் உள்ள ஒரு நபருடன் சேர்த்து. முபாரக்கியா மார்க்கெட் பார்வையாளர்கள் சந்தைக்கு வரும்போது குறிப்பிட்ட வாகன நிறுத்துமிடங்களை கடைபிடிக்குமாறு போக்குவரத்து துறை அழைப்பு விடுத்துள்ளது. நெரிசலை தவிர்க்கவும், போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் சீரான போக்குவரத்துகளை உறுதி செய்யவும் பார்க்கிங் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதன் முக்கியத்துவத்தை அதிகாரிகள் வலியுறுத்தினார். தவறாக நிறுத்துபவர்கள் சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று துறை எச்சரித்தது. கடைக்காரர்கள் ஒழுங்கை பராமரிக்கவும் மற்றவர்களுக்கு சிரமத்தை தவிர்க்கவும் அறிவுறுத்தல்களுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குவைத் ஏர்வேஸின் இயக்குநர்கள் குழு டிசம்பர் 8, 2024 அன்று நடைபெற்ற அதன் கூட்டம் எண் 2024/22 செலவு குறைப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பயண மற்றும் கப்பல் செலவுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செயல்படுத்த முடிவு செய்தது. டிசம்பர் 31, 2024 முதல் இந்த முடிவு ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் நிறுவனத்திற்கான பயண டிக்கெட் சலுகைகளை ரத்து செய்வது மற்றும் ஓய்வு பெற்ற குவைத் ஊழியர்களுக்கான பயண பலன்களை ரத்து செய்வது ஆகியவை அடங்கும். கூடுதலாக இந்த சலுகைகள் தொடர்பான தீர்மானம் எண் 9/2022 ரத்து செய்யப்பட்டது. இந்த ஒதுக்கீடுகளின் நிதி சுமையை மதிப்பாய்வு செய்த பின்னர் செலவினங்களை குறைக்கவும் பொதுநலன் தேவைகளுக்கு ஏற்பவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிகளுக்கு முரணான எந்த முடிவுகளும் ரத்து செய்யப்படும் என்று வாரியம் தெளிவுபடுத்தியது. வாரியத்தின் தலைவர் கேப்டன் அப்துல் மௌசன் சலைம் அல் பைஹான் சம்பந்தப்பட்ட அனைவரையும் முடிவை மறுபரிசீலனை செய்து தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு வலியுறுத்தினார். அரசு செயல்திறன் பின்தொடர்தல் நிறுவனம் GPFA 2024 அக்டோபர் 23 அன்று அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் பொது டெண்டர்களுக்கான மத்திய நிறுவனம் அனைத்து அமைச்சகங்கள், அதிகாரிகள் மற்றும் அரசு பொது மக்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டது. பொது டெண்டர் சட்டம் எண் 49/2016 விதிகளுக்கு உட்பட்ட அனைத்து நிறுவனங்களின் அவசியத்தை வலியுறுத்தும் நிறுவனங்கள் அதன் எதிர்கால கட்டுமான திட்டங்கள் தொடர்பான அறிவுறுத்தல்களுக்கு இணங்க ஆணை எண் 30/2017 வழங்கப்பட்ட திருத்தங்கள் மற்றும் நிர்வாக ஒழுங்குமுறைகள் இந்த திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவதையும் அவற்றின் கண்காணிப்புக்கான ஏற்பாடுகளை நிறுவுவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. டெண்டர் ஆவணங்கள், நடைமுறைகள் மற்றும் எதிர்கால கட்டுமான திட்டங்களுக்கான நேரடி ஒப்பந்தங்கள் ஆகியவற்றில் அரசு நிறுவனங்களில் ஒரு விதியை உள்ளடக்கி இருக்க வேண்டும். மேலும் இந்த திட்டங்களை செயல்படுத்தும் நிறுவனங்களால் பணியமர்த்தப்பட்ட தொழிலாளர்களின் வருகை மற்றும் வெளியேறுதலை கண்காணிக்க மிகவும் மேம்பட்ட கைரேகை அமைப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்று சுற்றறிக்கை கட்டளையிடுகிறது. இந்த அமைப்புகள் திட்டத்தின் அளவு மற்றும் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட வேண்டும். மேலும் ஒப்பந்தம் மற்றும் நிர்வாக பொறுப்புகள் காரணமாக ஒப்பந்த நிறுவனங்கள் மூலம் கைரேகை அமைப்புகளை செயல்படுத்துவதை பின்பற்றுவதற்கு பொது அதிகாரிகளை சுற்றறிக்கை கட்டாயப்படுத்துகிறது. இந்த நடவடிக்கையானது திறம்பட செயல் திட்டம் மற்றும் கடுமையான மேற்பார்வையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த தேவைகளை அமல்படுத்துவது டிசம்பர் 25, 2025 அன்று தொடங்க வேண்டும் என்று சுற்றறிக்கை குறிப்பிடுகிறது. இதற்கிடையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவைகள் மற்றும் கட்டிட வடிவமைப்புகளில் அணுகுவதற்கான குவைத் கோட் ஆகியவற்றை மேம்பாடிட ஒரு கூட்டுக்குழுவை அமைப்பது தொடர்பாக உறுப்பினர் அலியா அல் பார்சி அவர்கள் சமர்ப்பித்த முன்மொழிவை நிவர்த்தி செய்வதில் தாமதம் தொடர்பான மாநகர சபையின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். மாற்றுத்திறனாளிகள் விவகாரங்களை ஒருங்கிணைக்கவும் கண்காணிக்கவும் ஒரு கூட்டுக்குழுவை அமைக்க சமூக விவகார அமைச்சகத்தை ஏற்கனவே அணுகியிருப்பதாக குவைத் நகராட்சி விளக்கமளித்தது. குழுவில் பங்கேற்க 3 நபர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். பர்வானியா நகராட்சியின் கட்டிட அனுமதி மேற்பார்வையாளர் அப்துல்லா அல் உதைவி, பொறியியல் அமைப்புகள் துறையின் சிறப்பு எழுத்து பிரிவின் தலைவர் பராக் அல் முதைஜ் மற்றும் தலைநகரை சேர்ந்த ஒரு கட்டிட கலைஞர். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தனது 92வது வயதில் வயது தொடர்பான உடல்நிலை காரணமாக வியாழக்கிழமை இரவு காலமானார் என்று எய்ம்ஸ் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இன்று வீட்டில் இருந்த மன்மோகன் சிங் திடீரென்று சுயநிலைமை இழந்ததை அடுத்து அவர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். 92 வயதான முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் மறைவை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் வயது தொடர்பான உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்தார். 26 டிசம்பர் 2024 அன்று வீட்டில் திடீரென சுயநிலையை இழந்தார். வீட்டில் உடனடியாக உயிர்த்தெழுத நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. இரவு 8:06 மணிக்கு புதுதில்லியில் உள்ள மருத்துவ அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் அவரது உறுதிப்பிக்க முடியவில்லை. இரவு 9:51 மணிக்கு இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது என்று எய்ம்ஸ் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சிங் ராஜ்யசபாவில் 33 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு இந்த ஆண்டின் தொடக்க ஓய்வு பெற்றார். 1932ஆம் ஆண்டு பஞ்சாபில் பிறந்த மன்மோகன் சிங் 2004 முதல் 2014 வரை 2 முறை இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்தார். 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு எதிராக காங்கிரஸ் வெற்றி பெற்ற பிறகு 2004ஆம் ஆண்டு முதல் முறையாக அவர் பதவியேற்றார். தலைமையிலான தேமுதிக அவர்கள் 2009 முதல் 2014 வரை தனது 2வது முறையாக பதவி வகித்தார். குவைத்தின் சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரின் நல்லாதருடன் எனது இனிய பயணத்தை தொடர அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.